வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து யூனிட் 6 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 5. ஆக்சுவலாக இது வந்து டெஸ்ட் நம்பர் 6ஆக இருக்க வேண்டியது. என்னென்னா நம்ம 5வது டெஸ்ட்னு வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லெசன்லேருந்து தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்போம். 11th 12th வந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா 10th 11th 12th மூணுமே கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக கொண்டு வந்துட்டேன். பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை, நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணிடுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த டாப்பிக்கானது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்துட்டு கவர் ஆகிடும். சரிங்களா? ஸோ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, அயோத்திதாச பண்டிதர் 1891 நிறுவிய அமைப்பு. அயோத்திதாச பண்டிதர் 1891 நிறுவிய அமைப்பின் பெயர். ஆன்சர் திராவிட மகாஜன சபை. திராவிட மகாஜன சபை. ரெண்டாவது கேள்வி, ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர். ராமலிங்க அடிகளார்னா வள்ளலார், அவரோட மற்றொரு பேர் வந்து வள்ளலார். அவர் பிறந்த ஊர் எங்கன்னு பார்த்தோம்னா சிதம்பரம் அருகே, அதாவது சிதம்பரம் பக்கத்தில் மருதூர் அப்படின்னு ஒரு கிராமம். சரிங்களா? பிறந்தது அங்கே தான், ஆனால் வாழ்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில். பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அருகே மருதூர்னு ஒரு சின்ன கிராமம். அயோத்திதாச பண்டிதர் யாருடைய தாக்கத்தின் விளைவாக பௌத்த மதத்தை தழுவினார்? அதாவது அயோத்திதாச பண்டிதர் வந்துட்டு பௌத்தத்துக்கு மாறுறதுக்கு யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா H.S. ஆல்காட். இந்த H.S. ஆல்காட் யாருன்னு பார்த்தோம்னா பிரம்மஞான சபை இருக்கு இல்லைங்களா, தியாசபிக்கல் சொசைட்டி, பிரம்மஞான சபை. அதை ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு H.S. ஆல்காட், இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா மேடம் பிளாவஸ்கி. 4வது கேள்வி, வள்ளலாரின் ஜீவகாருண்யம் என்னும் கருத்தை விளக்குக. வள்ளலாருடைய கான்செப்ட் வந்து ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யம் அப்படின்னா என்னன்னா அன்பு ப்ளஸ் இரக்கம். இதுதான் என்னோட கான்செப்ட். அன்பாகவும் இரக்கமாகவும் இருக்கணும். யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க அனைத்து உயிரினங்கள், அதாவது மனிதர்கள்ட்ட மட்டும் அன்பும் இரக்கமாக இருக்கிறது கிடையாது. அனைத்து உயிரினங்கள், அதாவது புல்லு பூண்டு செடி கொடி முதற்கொண்டு, மரம் செடி கொடி சின்ன அந்த இது நத்தை எறும்பு அந்த மாதிரி வந்துட்டு அனைத்து உயிரினங்களிடமே வந்துட்டு அன்பும் இரக்கமாக இருக்கிற கான்செப்ட் தான் ஜீவகாருண்யம். 5வது கேள்வி, திராவிட பாண்டியன் எனும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு. திராவிட பாண்டியன் எனும் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1885, 1885. 1885னா நமக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகணும். என்னென்னா ஐஎன்சி ஃபார்மேஷன். அந்த தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐஎன்சி ஃபார்ம் பண்ணி பாம்பேயில் வந்துட்டு முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கும் இல்லைங்களா? அப்போது 1885 நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பரிச்சயமான ஒரு வருஷம். ஏன்னா ஐஎன்சி அப்போ தான் முதலாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த 1885 நிகழ்வில் இன்னொரு நிகழ்வையும் சேர்த்து நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். அது வந்து திராவிட பாண்டியன் அப்படின்னு வந்துட்டு ஒரு இதழ் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பாம்பே. 1885 பாம்பேயில் என்ன நடந்தது, ஐஎன்சி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதே டைமில் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, திராவிட பாண்டியன் அப்படின்னு வந்து ஒரு இதழ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து லிங்க் பண்ணிக்கோங்க, மறக்காது. 6வது கேள்வி, தேவார திருவாசக பாடல்களால் ஈர்க்கப்பட்டு மனம் உருகும் பாடல்களை சொந்தமாக இயற்றியவர் யார்? தேவார திருவாசக பாடல்களால் வந்து ஈர்க்கப்பட்டு மனம் உருகும் வகையில் சொந்தமாக பாடல் இயற்றியவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளார் அவர்கள். ராமலிங்க அடிகளார் அல்லது வள்ளலார். ஆப்ஷன்ஸ் எப்படி கொடுத்தாலும் நம்ம கரெக்டாக போடணும். ஏன்னா வள்ளலார்னு கொடுத்தாலும் ஒன்று தான், ராமலிங்க அடிகளார்னு கொடுத்தாலும் ஒன்று தான். 7வது கேள்வி, தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை போக்க சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகம் நிறுவப்பட்ட இடம். இது யார் நிறுவியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள் தான். அப்போது அந்த இடம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வடலூரில் தான் அந்த இலவச உணவகம் வந்துட்டு சத்திய தர்மசாலைன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு நிறுவியிருப்பார். அங்கே எல்லா இது சாதி மதம் எதுவுமே கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. யார் வேணாலும் போகலாம், சாப்பிட்லாம். அப்படி ஒரு இலவச உணவகம் நிறுவியிருப்பார். அது எங்கன்னா வடலூர். யாருன்னா வள்ளலார். இப்படி வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வள்ளலார் வா வடலூர் வா, வள்ளலார் வடலூர்.
ரைமிங்காக இருக்கா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 8வது கேள்வி, சீவக சிந்தாமணி மற்றும் மணிமேகலை முழுமையாக அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஆண்டு. அதை பிரிண்ட் பண்ணி இப்போலாம் புக்ஸாக வெளியில் வருது இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு சீவக சிந்தாமணியும் அதெல்லாம் அப்போ வந்துட்டு ஓலைச்சுவடியில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அதை புக்காக பிரிண்ட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண வருஷம் என்னென்னு பார்த்தோம்னா, சீவக சிந்தாமணி வந்துட்டு 1887 1887 சரிங்களா. மணிமேகலை வந்துட்டு 1898. சீவக சிந்தாமணி 1887, மணிமேகலை 1898. இப்போ இந்த வருஷம் நமக்கு வந்துட்டு படிக்கும்போது நமக்கு மனசில் இருக்க மாதிரி தெரியும், ஆனால் டக்குனு எக்ஸாமில் மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தை நம்ம சொல்கிறோம், அதை வச்சு நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். 1885 இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா. ஐஎன்சி ப்ளஸ் வந்துட்டு திராவிட பாண்டியன், இந்த இதழ் ரெண்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1885 சரிங்களா. அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 85 87 என்ன பண்ணுறாங்க, சீவக சிந்தாமணியை வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறாங்க. சீவக சிந்தாமணியை அதை வந்து புக்காக பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை வெளியிடுறாங்க. ஓகேங்களா. 2 வருஷம் கழிச்சு, எப்போது ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு. அடுத்தது வந்து மணிமேகலை. ஏன்னா இதுக்கு அடுத்தது வந்துட்டு மணிமேகலை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 18, இது 87 இருக்கா, அதை 8க்கு அடுத்த நம்பர் 9, 7க்கு அடுத்த நம்பர் 8, 98. 87, 8க்கு அடுத்தது 9, 7க்கு அடுத்தது 8. இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மணிமேகலையை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 3 வருஷத்தை நம்ம லிங்க் பண்ணிட்டோம்னா இந்த 2, 3, 4 இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா. 1885 ஐஎன்சி அண்ட் திராவிட பாண்டியன் இதழ். 1887 அதுலேருந்து 2 வருஷம் கழிச்சு சீவக சிந்தாமணியை வந்துட்டு அச்சிட்டு வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1898 87, 8க்கு அப்புறம் 9, 7க்கு அப்புறம் 8, 1898 மணிமேகலை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. ஓகேவா. 10வது கேள்வி, ராமலிங்க அடிகள் 1865 நிறுவிய அமைப்பு. 1865 ராமலிங்க 9வது கொஸ்டின் இங்கே இருக்குல்ல, இதை விட்டுட்டேன். பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையில் சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கிய அமைப்பு எது? பௌத்த இவர் வந்து பௌத்தத்துக்கு வந்துட்டு இது மாறிறாரு இல்லைங்களா. அந்த பௌத்த மதத்தின் வழியை என்ன பண்ணுறாருன்னா பகுத்தறிவின் அடிப்படையில் இல்லை, பகுத்தறிவு ப்ளஸ் சமய தத்துவங்கள் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை வந்துட்டு கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னன்னு பார்த்தோம்னா சாக்கிய பௌத்த சங்கம். சாக்கிய பௌத்த சங்கம். இப்போ எக்ஸாமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் சாக்கிய பௌத்த சங்கம் உருவாக்கப்பட்ட இது நிறுவியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அதுக்கான நோக்கம் வந்துட்டு பகுத்தறிவின் அடிப்படையில் சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்டு. அது இல்லாமல் பகுத்தறிவின் அடிப்படையில்ங்கிறத எடுத்துட்டு சமய போதனைகளை மட்டுமே கட்டமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு சாக்கிய பௌத்த சங்கம்னா அது வந்து தப்பு. ஏன்னா இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வேர்டு. பகுத்தறிவு அந்த கான்செப்டில் சமயம் ரிலீஜியன் பேசிஸில் இருக்க தத்துவத்தை அதில் இருக்க வந்துட்டு விஷயங்களை வந்துட்டு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் சாக்கிய பௌத்த சங்கம். சாக்கிய பௌத்த சங்கம்னா பகுத்தறிவு ப்ளஸ் சமயம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு அதை வந்துட்டு கிளியர் கட்டாக அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் போட்டலாம். சாக்கிய பௌத்த சங்கம்னா பகுத்தறிவு ப்ளஸ் சமயம் ரெண்டும் சேர்ந்து தான் இந்த சாக்கிய பௌத்த சங்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 10வது கேள்வி, ராமலிங்க அடிகள் 1865 நிறுவிய அமைப்பு. ராமலிங்க அடிகளார் வந்துட்டு 1865 நிறுவிய அமைப்பின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சமரச வேத சன்மார்க்க சங்கம். சமரச வேத சன்மார்க்க சங்கம். சன்மார்க்க சங்கம் 1865 வந்து இந்த பேரில் ஆரம்பித்த இந்த அமைப்பு என்ன ஆகிருக்குன்னா பின்னாடி வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நேம் வந்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. 11வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு. ஒரு பைசா தமிழன் அதை யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1907. ஓகே. அவருடைய இறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1914. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் 7லேருந்து 8 வருஷம் இந்த பத்திரிகை வந்து ரன் பண்ணிட்டு இருந்திருப்பார் அவர் இறக்குற வரைக்குமே. அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாது. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 1907-7-2-14 அவருடைய இறந்த வருஷம். ஸோ அப்படி வந்து ஏன்னா சில டைம்ஸ் வந்து இவருடைய காலம் அயோத்திதாச பண்டிதருடைய காலத்தை கொடுத்தும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது வருஷம் வந்து இந்த இறந்த வருஷம் 14ங்கிறத நம்ம இந்த பத்திரிகையை வச்சுமே ஞாபகம் வச்சுக்கலாம். 12வது கேள்வி, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தவர் யார்?
அதாவது ஒரு உயிரினம் எந்த உயிரினமாகட்டும், ஏதோ ஒரு உயிரினம் துன்பப்படும் போது, துயரப்படும் போது அதை பார்த்து நமக்கு வந்துட்டு மனசு இறங்கலை, நமக்குள்ள வந்து ஒரு கருணை வரல அப்படின்னா அதுதான் இரக்கம். வரலன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? கல் நெஞ்சக்காரர்கள். என்னால் கல் மாதிரி நிற்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த கான்செப்ட். அவர்களின் ஞானம், அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய ஞானம், அவர் எவ்வளோதான் பெரிய மேதாவியாக இருந்தாலும் அவங்களுடைய ஞானம் என்ன பண்ணியிருக்குமா? மேகங்களால் மூடப்பட்டிருக்கும், ஒரு திரை மாதிரி. அது வந்துட்டு வெளிப்படாது. அந்த ஞானம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ வந்துட்டு மேகம் சூழ்ந்துருச்சுன்னா வந்துட்டு இது தெரியாது, சூரியன் தெரியாது. சூரியன் இருந்தாலும் அந்த டைமில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சூரியனை பார்க்க முடியாது. அந்த மாதிரி தான் ஒருத்தர், ஒரு உயிரினம், யாரோ ஒருத்தர், எந்தோ ஒரு செடியோ எந்த ஒரு உயிரினமாகட்டும், அது ஒரு துன்பத்தில் இருக்கும்போது அதை பார்த்து நமக்கு ஒரு இரக்கம் வரல அப்படின்னா அவங்க வந்து கல் நெஞ்சக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய ஞானம் வந்துட்டு இருந்தும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். மேகங்களால் மூடப்பட்டிருக்கும். மேகங்களால் மூடிடுச்சுன்னா அது வந்துட்டு ஒரு திரை போட்ட மாதிரி, அது இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிற கான்செப்டை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்கள். ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளார் வள்ளலார். சரிங்களா? 13வது கேள்வி, அயோத்திதாச பண்டிதர் புலமை பெற்றிருந்த மொழிகளை கூறுக. ஸோ அவர் வந்து ஒரு 4 லாங்குவேஜ் கிட்ட வந்து நல்ல ப்ரொஃபிஷியன்ஸாக இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், ஏன்னா அவர் நம்ம தமிழ் ஆள், அதனால் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு தமிழ் நல்லா வந்துட்டு ப்ரொஃபிஷியண்ட்டாக பேசக்கூடிய ஆள், எழுதக்கூடிய ஆள், நிறைய எழுதியிருக்காரு. அடுத்தது வந்து இங்கிலீஷ், ஆங்கிலம் நல்லா வந்துட்டு ஃப்ளூவன்சியாக பேச எழுத தெரிஞ்ச ஆள் அந்த டைம்லேயே, எப்போது அயோத்திதாசர் இருந்த டைம்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதமும் படிச்சிருக்காரு. சமஸ்கிருதம். இன்னொரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பாலின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, பாலி லாங்குவேஜ். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி, இதெல்லாம் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, இந்த ஆர்டர்லேயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுத்து இதில் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்துட்டு சமஸ்கிருதத்துக்கு பதிலாக உருது அல்லது பாலிக்கு பதிலாக வேறு ஒரு லாங்குவேஜ், கிரேக்க மொழி அப்படி கொடுத்துட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாகிடும். அதனால் அயோத்திதாச பண்டிதர் புலமை பெற்ற மொழிகள்லாம் இந்த 4 தான்: தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது கேள்வி, ராமலிங்க அடிகளார் இயற்றிய பாடல்கள் தொகுக்கப்பட்ட தலைப்பு. அதாவது எந்த தலைப்பின் கீழே வந்து தொகுக்கப்படுது? ராமலிங்க அடிகள் வந்துட்டு அவர்லாம் வந்துட்டு எதுவுமே தொகுக்கலை, அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாப்புல. அந்த பாட்டை வந்துட்டு அவங்களுடைய சீடர்கள், ராமலிங்க அடிகளுடைய சீடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஒரு தொகுத்து நம்ம எல்லாருக்கும் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. அது எந்த தலைப்பில் வந்துட்டு தொகுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவருட்பான்னு வந்துட்டு ஒரு தலைப்பில் இவருடைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பாடல்கள் இருக்கும். சரிங்களா? அந்த அத்தனை பாடல்களையுமே வந்துட்டு தொகுத்து இவங்க வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. யாருன்னா ராமலிங்க அடிகளுடைய சீடர்கள். 15வது கேள்வி, திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். இப்போ திராவிட மகாஜன சபை முதல் கேள்வியாகவே பார்த்தோம் இல்லைங்களா? எங்கே அதை காட்டலாம், அப்போ அந்த லிங்க் தெரியும். அயோத்திதாச பண்டிதர் 1891 நிறுவிய அமைப்பு தான் திராவிட மகாஜன சபை. அப்போது நிறுவினதுக்கப்புறம் வந்து அது கூட்டணும் இல்லைங்களா, மாநாடு மாதிரி நடத்தணும்ல. அப்படி முதல் மாநாடு அந்த மாதிரி 1891 ஒரு அமைப்பை நிறுவினதுக்கப்புறம் முதலாக நடைபெற்ற மாநாடு எங்கே வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாருன்னா நீலகிரி. அதாவது ஊட்டி இருக்கு இல்லையா, ஊட்டி இருக்கிற இது வந்துட்டு மாவட்டம் வந்து நீலகிரி மாவட்டம். அங்கே தான் திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாடு நடைபெற்றது. 16வது கேள்வி, தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார்? அதாவது இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, ஆனால் ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளிகள் வந்துட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருந்திருக்கார், ஒரு உந்து சக்தி, ஒரு முன்னெடுப்புன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒரு கோரிக்கைகள் இல்லை வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லைன்னா ஒரு ஊர்வலம் அந்த மாதிரி வந்துட்டு முன்னெடுப்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்திருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். சிம்பிளாக எழுதுறேன், அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? இவர் இந்த விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. எது? ஒடுக்கப்பட்டோருக்கான பள்ளிகள் இவர் ஸ்டார்ட் பண்ணல, அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரைமரி உந்து சக்தி அப்படி வச்சுக்கோங்க. ராமலிங்க அடிகளாரின் காலம். ஸோ நான் சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங்லேயே கொடுத்துருவாங்க. 4 பேர் கொடுத்துட்டு அந்த 4 பேர்த்தோடைய காலம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அதை நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ராஜாராம் மோகன் ராய் அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்கனாலும் வரும். இந்த இது இவங்க வருவாங்க, டக்குனு ஸ்ட்ரைக் ஆகலையே. பாமுனி அரசு, விஜயநகர அரசு இருக்குது இல்லைங்களா, விஜயநகர அரசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வம்சம் இருக்கும். அந்த இது வந்துட்டு அந்த வம்சத்தோடைய காலத்தை கொடுத்து கூட கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இது வந்து வாழ்ந்த காலம் வந்து மென்ஷன் ஆகுதோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கணும். ஓகே. ராமலிங்க அடிகளாரின் காலம் பார்த்தீங்கன்னா 1823 1874.
இதை பாருங்கள், இந்த நம்பர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு வழி கிடையாது, இதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதை ஞாபகம் வச்சிட்டோம்னா அடுத்து இதை வந்து ஈஸியாக எடுத்துடலாம். எப்படின்னு சொல்கிறேன். 1823 இதுதான் வந்து இவர் பிறந்த வருஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வள்ளலார் அவர்கள் பிறந்த வருஷம் வந்து 1823. ஓகேவா? இப்போ இதிலேருந்து அவர் இறந்த வருஷத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போது இது வந்து அப்படியே போட்டுக்கோங்க. 18 வந்துருச்சுங்களா? 3க்கு அப்புறம் 4. ஓகே, 3க்கு அப்புறம் 4. இந்த இடத்துல வந்துட்டு 7 8 6ங்கிறது நமக்கு டவுட் வரும். இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு வேறு வருஷத்தை கொடுத்து ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 2 + 5 2 + 3 5. இங்கே பாருங்கள் 7 இருக்குது. 5 அதுக்கப்புறம் வந்துட்டு 6 இல்லை 7. சரி, குழப்பிட்டணும். ஆக்சுவலாக இது ஒரு இது என்ன இதுக்கு இது ஷார்ட்கட் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுருந்தேன். இப்போ அது வந்து எனக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ 1823 அது இப்போ வந்து 2 + 3 5. 5 + 2 வந்துட்டு நான் எப்படி ஞாபகம் வச்சேன் எனக்கே ஞாபகம் இல்லைங்களே. ஓகே, நான் இது மட்டும் வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஏன்னா நான் அங்கங்கே படிக்கும் போதுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புக்லேயே வந்து அதுக்கான ஷார்ட்கட் வந்துட்டு சின்னதாக நோட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கே டக்குன்னு மறந்துடுச்சு. 1823 to 1874. ஓகே, இதை மட்டும் உங்களுக்கு நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அந்த சின்ன ஒரு ஷார்ட்கட் பார்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு வருஷங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுட்டா தான் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஆனால் அப்படி இது பண்ணியுமே பாருங்கள், சில நேரத்தில் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. மேபி உங்களுக்கு வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மைண்டில் உட்காந்துடலாம். ஸோ இது நான் பார்த்துட்டு உங்களுக்கு இவருடைய காலத்துக்கான ஷார்ட்கட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, சாரி, எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஸ்ட்ரைக் ஆகலை, டக்குன்னு வந்துட்டு மறந்துடுச்சு. ஓகே, 18வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் பிறந்த இடம். இப்போ ராமலிங்க அடிகளார் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அருகே இருக்க மருதூர். ஆனால் வாழ்ந்தது எல்லாமே சென்னையில். ஆனால் அயோத்திதாசர் பண்டிதர் பார்த்தீங்கன்னா பார்ன் அண்ட் பிராட் அப், அதாவது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு சென்னையில். சரிங்களா? சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தவர் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்கன்னா மருதூரில் பிறந்து சென்னையில் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பார். அதையுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்தார்னு சொன்னால் அது தப்பு. ஏன்னா அங்கே பிறந்திருப்பார், சென்னையில் வந்து வாழ்ந்திருப்பார். 19வது கேள்வி. திராவிடர் கழகம் எனும் அமைப்பை நிறுவியவர்கள் மற்றும் நிறுவப்பட்ட ஆண்டு. திராவிடர் கழகம் தீகா, அதாவது முதல்ல தீகா வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா 2 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாசன் சொல்கிறேன். அடுத்தது வந்து ஜான் ரத்தினம். இவங்க 2 பேரும் தான் திராவிடர் கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டில். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1882. ஸோ இது எல்லாமே இந்த 1880s அந்த வருஷத்தை ஒட்டியே இருக்குங்களா. ஸோ 1882 பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேமஸான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது வந்துட்டு ஒரு கமிஷன், ஹண்டர் கமிஷன், ரைட்? ஹண்டர் குழு எப்படின்னாலும் சொல்லலாம். இவங்க வந்துட்டு அந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ஆராய்ஞ்சு இவங்க வந்து ஒரு இது ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க, ஹண்டர் குழு. அப்படி ஹண்டர் குழு வந்துட்டு அமைக்கப்பட்ட வருஷம் 1882. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்துட்டு டபுள் லிங்க் பண்ணிக்கணும். இது தமிழ்நாட்டில் வந்துட்டு அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க 1882. அதே டைமில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க, ஹண்டர் குழுன்னு ஒரு குழுவை வந்துட்டு ஃபார்ம் பண்ணி எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்துட்டு இந்தியாவில் வந்து எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து முன்னெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டா நமக்கு மறக்காமல் இருக்கும். அதுக்காக சொன்னேன். இப்போ 1882 இது வந்துட்டு எல்லாமே 80s இருக்கா. அடுத்தது 1885. இதில் என்ன நிகழ்வுன்னு தெரியும். ஸோ இந்த நிகழ்வு திராவிட கழகம், இது வந்துட்டு திராவிட பாண்டியன். அடுத்தது 1887 பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணியை வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1898. ஸோ இந்த 4 டைம் லைனும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது. சரிங்களா? 20வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதர் பௌத்த மதத்தை தழுவிய ஆண்டு மற்றும் இடம். அயோத்திதாச பண்டிதர் பௌத்தத்துக்கு மாறினார், யாரால் மாறினாருங்கிறது மேலே பார்த்தோம். அப்படி அவர் வந்துட்டு பௌத்தத்துக்கு மாறின வருஷம் ப்ளஸ் எங்கே மாறினார், எந்த இடத்துல மாறினார்னு பார்த்தோம்னா மாறிய வருஷம் பாருங்கள் 1898. பார்த்தீங்களா? இப்போ தான் இங்கே நம்ம பார்த்தோம் 1898 வந்து மணிமேகலை வந்துட்டு இது பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் வந்துட்டு பௌத்த மதத்துக்கு மாறுறாரு. எந்த இடத்துலனா இலங்கையில் வந்து மாறுறாரு. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து லிங்க்டாக இருக்குங்களா. இப்போ பௌத்த மதத்தை வந்துட்டு இவர் அயோத்திதாச பண்டிதர் மாறினது 1898. இதே வருஷத்தில் இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அது வந்துட்டு மணிமேகலையை வந்து பிரிண்ட் பண்ணி புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன விஷயத்தை எப்படி லிங்க் பண்ணிக்கலாம். ஓகே, 21வது கேள்வி. ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாச பண்டிதர் நிறுவிய அமைப்பு. கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஒரு
அமைப்பு வந்து நிறுவியிருக்காரு. என்ன அமைப்புனா அத்வைதானந்தா சபை. அத்வைதானந்தா சபை. இதை எல்லாமே வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்துட்டு கேட்டிருக்காங்க. எப்படின்னா அயோத்திதாச பண்டிதர், அத்வைதானந்த சபை. இது சூஸ் த கரெக்ட் பேர்ஸில் தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாச பண்டிதர், அத்வைதானந்த சபை. இந்த சபை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு அப்படி நம்ம யோசித்தோம்னா, ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக, அதாவது கோவில் நுழைவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண அமைப்பு தான் அத்வைதானந்த சபை. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாசர் அத்வை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 22 தீவிர தமிழ் அறிஞர். இது பாருங்க, தீவிர தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர் என அறியப்பட்டவர் யார்? பன்முகத்தன்மை கொண்டவர், மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி. யாருன்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அயோத்திதாச பண்டிதர். ஏன்னா அவர் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுவார். ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்துட்டு அந்த இது வந்துட்டு பன்முகத்தன்மையுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும். அவர் தமிழ் அறிஞர், தமிழ் நல்லா இது பண்ணியிருப்பார். சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், ஏன்னா பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. திராவிட பாண்டியன் வந்து பத்திரிகை ஆரம்பிச்சிருக்காரு. சமூக அரசியல் செயல்பாட்டாளர். ஏன் பாருங்க, மேலே அதுக்கு முன்னாடி பாயிண்டே பாருங்க, ஒடுக்கப்பட்டோருக்கான கோவில் நிலைவு போராட்டத்துக்காக ஒரு சபையை வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி ஒடுக்கப்பட்டோருக்கான ஸ்கூல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே வந்து இவர் உந்து சக்தியாக இருந்திருக்கு. அப்போது சமூக அரசியல் செயல்பாட்டிலும் இவருடைய பங்கு இருந்திருக்கு. அந்த மாதிரி பன்முகத்தன்மை கொண்டவர் தான் அயோத்திதாச பண்டிதர். ஓகே, 23வது கேள்வி. அயோத்திதாச பண்டிதரின் காலம். நம்ம மேலே சொன்னீங்களா, அவர் இறந்தது வந்து 1914. பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1845. 1845 பிறந்து 1914 வந்து இறந்திருப்பார். எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, 24வது கேள்வி. அடுத்தது, இந்திய புத்த சபை என்று அழைக்கப்பட்ட சங்கம். இந்திய புத்த சபை. இந்திய புத்த சபைன்னு வந்து எதை சொல்லியிருப்பாங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம். சாக்கிய பௌத்த சங்கம். அதை வந்து இந்திய புத்த சபைன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக புக்கில் கிடையாது, நமக்கு ஸ்கூல் புக்கில் கிடையாது. இந்த பாயிண்ட் வந்து நான் வந்து எதுலேருந்து எடுத்தோம்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து எடுத்து வந்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் இந்த பாயிண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்திய புத்த சபை அதை கொடுத்துட்டு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஆப்ஷன் வந்துட்டு சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒரு இடத்துல இந்த இதே கொடுத்துருந்தாங்க. அப்படியே சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருந்தாங்க. இன்னொரு இடத்துல இந்திய புத்த சபைக்கு நேராக வந்துட்டு இவர் அயோத்திதாச பண்டிதர் அவர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, அதாவது சூஸ் த பேரல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது 2 இடத்துல கேட்டிருந்தாங்க. அதை வச்சு தான் இந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணேன். அப்போது இந்திய புத்த சபைனா அது வந்துட்டு சாக்கிய பௌத்த சங்கம் தான். ஏன்னா அதை ஸ்டார்ட் பண்ணவர் வந்துட்டு அயோத்திதாச பண்டிதர். அந்த இதை வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அதாவது அந்த பௌத்த ரிலீஜன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தோற்றுவிச்சவர் யாருன்னா புத்தர். பௌத்தத்தை ப்ரீச் பண்ணுறதுக்காக அந்த ரிலீஜனை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னா புத்தர். அதனால் இதுக்கு வந்துட்டு இந்திய புத்த சபை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அப்படி வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. பௌத்தத்தை தோற்றுவித்தவர் புத்தர், அதனால் சாக்கிய பௌத்த சங்கத்தை இந்திய புத்த சபையுமே வந்து சொல்லுவாங்க. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, அதனால் கொண்டு வந்தேன். சரிங்களா? ஓகே, 25வது கேள்வி. ராமலிங்க அடிகள் தன்னை பின்பற்றுபவரை ஒருங்கிணைப்பதற்காக நிறுவிய அமைப்பு. ராமலிங்க அடிகளார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஜீவகாருண்யம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு அது மூலமாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்துட்டு எடுத்து சொல்கிறாரு. அப்போது அதை ஏற்றுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரை ஃபாலோ பண்ண வரவங்களை வந்துட்டு அவங்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணும் இல்லைங்களா. அப்படின்னா தான் இப்போ எப்படி வந்துட்டு பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்துட்டு பெரியாரிஸ்ட், அப்போ அவங்களுக்கான ஒரு சின்ன கழகம் இருக்கும், திராவிட கழகம். அவங்களுக்குள்ளே வந்து நிறைய வந்து கிளை பிரிவுகள் இருக்கும். அந்த மாதிரி ராமலிங்க அடிகளாரை ஃபாலோ பண்ணுறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு அமைப்பை வந்துட்டு நிறுவுறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. அப்போ இந்த சபையில் சேர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாரை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. 26வது கேள்வி. தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லர். இந்துக்கள் கிடையாது, தீண்டத்தகாதோர்னு சொல்கிறவங்க இந்துக்கள் இல்லை என்று பிரகடனம் செய்தவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, தீண்டத்தகாதோர் நீ சொல்கிறல, அவங்க இந்துவே இல்லைப்பா அப்படின்றாரு. இந்துவாக இருந்தால் தான் நீ உன்னோட இதுக்குள்ளே வரணும் அப்படி. 27வது கேள்வி. ராமலிங்க அடிகளார் அவருடைய பாடல்களை அவருடைய சீடர்கள், இப்போ இதை கூட எடுத்துடலாம், ராமலிங்க அடிகளார் பாடல்களை அவருடைய சீடர்கள், நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அவருடைய சீடர்கள் தான் அதை வந்துட்டு கலெக்ட் பண்ணி திரட்டி திருவருட்பா என்னும் பெயரில் வந்துட்டு தொகுத்து வெளியிட்டிருப்பாங்க. அப்படி வெளியிடப்பட்ட ஆண்டு இப்போ ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களை வந்துட்டு அவங்களோட சீடர்கள் கம்பைல் பண்ணி அதை ஒரு பேரில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுதான் திருவருட்பா. அது எந்த வருஷத்தில் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா 1867 திருவருட்பா வெளியிடப்பட்ட ஆண்டு.
28வது கேள்வி, யாருடைய தலைமையில் ராமலிங்க அடிகளாரை எதிர்த்து தெய்வ நிந்தனை என கூறி கட்டுரை எழுதும் பணியில் ஈடுபட்டனர்? இப்போ இவர் வந்து திருவருட்பா அப்படின்னு வந்துட்டு இவரோட போதனைகள் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு வெளியிடுறாங்களா, அதை எதிர்த்து, இதை எதிர்த்து தான் திருவருட்பை எதிர்த்து எழுதப்பட்டதான் மருட்பா. சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டாக வந்தது மருட்பா. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சைவ சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மருட்பா. அப்போது அந்த மாதிரி ஆட்கள் ஒருத்தரோட தலைமையில் ராமலிங்க அடிகளார் அவரை எதிர்த்து தெய்வ நிந்தனை, இது வந்து தெய்வ நிந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை எழுதுறாங்க. அப்படி வந்துட்டு யாருடைய தலைமையில் வந்துட்டு எழுத ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர். ஆறுமுக நாவலர் இவங்களாம் வந்து சைவ சித்தாந்தவாதிகள். இவங்களுக்கும் இவங்க ராமலிங்க அடி இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க ஒரு குரூப்புக்கும் புதுசாக ஜீவகாருண்யம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை வந்துட்டு அது மூலமாக சில மக்களை வந்து ஒன்று திரட்டி அதுக்கு போதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பிரச்சனை, எப்படி சைவம் வைணவத்துக்கு பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்திருக்கு. அதில் இவருக்கு அகெயின்ஸ்டாக, ராமலிங்க அடிகளாருக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு ஆறுமுக நாவலை தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் எழுதினதுக்கு அந்த தெய்வ நிந்தனைங்கிற கட்டுரை எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா மருட்பான்னு சொல்லுவாங்க. இதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்து மருட்பான்னு வந்து எழுதுறோன்னு சொல்லுவாங்க. ஓகே, 29வது கேள்வி, தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்? பௌத்தம் எல்லாம் வருதுங்களா? பௌத்தம்னாலே டக்குன்னு உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்? அயோத்திதாச பண்டிதர். எஸ், அயோத்திதாச பண்டிதர். ஏன்னா அவர் தான் வந்து பௌத்தத்துக்கு மாறி இருப்பார். பௌத்தத்துக்கு மாறினதுக்கப்புறம் அவர் வந்து பௌத்த மதத்துக்கு இது என்ன சொல்கிறது, அதுக்கு பணியாற்றிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காரு, தமிழோட கனெக்ட் பண்ணிட்டு, இன்னொன்று வந்து பகுத்தறிவு அதோட கனெக்ட் பண்ணியிருப்பார். பகுத்தறிவோட கனெக்ட் பண்ணி பௌத்த மதத்தை வந்துட்டு அதோட சமய தத்துவங்களை கொண்டு போயிருப்பார். அது போக தமிழ் ப்ளஸ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கம் ரெண்டையும் கம்பைண்டாக கொண்டு போனவர் யாருன்னா அயோத்திதாச பண்டிதர் அவர். ஸோ எப்படி பண்ணாலுமே அவர் அந்த தமிழ் ப்ளஸ் பகுத்தறிவு அதுலேருந்து விலகவே இல்லை. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 30வது கேள்வி, இறைவன் ஒருவரே, எவ்விடத்தும் எவ்வுயிருக்கும் இயங்கும் சிவம் ஒன்றே, அவரே அருட்பெருஞ்சோதி என்று கூறியவர்? இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான வார்த்தைகள். இப்போ நீங்கள் சன் டிவியில் வந்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த இது போடுவாங்க, ராசி பலன் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பேசுவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் ராமலிங்க அடிகளாருடைய பாடல்களை எடுத்து வச்சு தான் பேசுவாங்க. அதில் வந்துட்டு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது வந்து இவரோட ஃபேமஸான லைனு. யாருடைய லைனுனா ராமலிங்க அடிகளாருடைய லைனு. வள்ளலாருடைய ஃபேமஸான பாடல் வரி வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு ஆரம்பிக்கும். எனக்கு அந்த ஃபுல் பாட்டு, அந்த ஃபுல் லைனுமே அந்த அம்மா வந்து பேசுவாங்க. எனக்கு நான் காலையில் பார்ப்பேன், அது படிப்போம், டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. அருட்பெருஞ்சோதினாலே வள்ளலார், அதை தான் உங்களுக்கு கீவேர்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அருட்பெருஞ்சோதின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை சொன்னவர் யாருன்னா வள்ளலார் அவர்கள், ராமலிங்க அடிகளார் அவர்கள். அதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா காலையில் வந்துட்டு சன் டிவியில் அதை வந்து பாருங்கள். அவர்களுடைய பாடல்கள், நிறைய பாடல்களை வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு படித்து நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்துட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லைங்களா? ஏன்னா அது புக்கு தனியாக இருக்கும், அதை எடுத்து வைக்கும். ஏன்னா நமக்கு ஓப்பனாக சொல்லணும்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கே நாக்கு தள்ளிடுது. அவ்வளோ இருக்குது, இதை படிக்கணும் அதை படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், இதை பண்ணணும். அதை தாண்டி நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு சிலப்பதிகாரம் படிக்கணும், அல்ல ஒரு சீவக சிந்தாமணி, மணிமேகலை, அல்ல ஒரு இல்லைனா வந்து இது சங்ககாலத்து நூல்கள், அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் நமக்கு தமிழ் படிக்க உண்மையிலே ஆர்வம் வரும். எனக்கெல்லாம் அவ்வளோ ஆர்வம் வந்தது. ஆனால் அதை படிக்கிறதுக்கான சூழ்நிலை நமக்கு இப்போ அமையல. எப்படின்னா இப்போது ஒரு ஜாபில் போய் உட்காந்துட்டேன் வைங்களேன். இப்போ ஒரு எக்ஸாம் குரூப் 4 குரூப் 2 கிளியர் பண்ணி போய் ஜாபில் உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஜாபை பார்த்துட்டு அந்த டைமில் நமக்கு ஆர்வத்தை தூண்டின புக்ஸை எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி தான் நான் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையிலே வந்து தமிழ் புக்ஸை வந்துட்டு நிறைய அந்த சங்ககால பாடல்கள் எல்லாமே படிக்கணும் வந்து ரொம்ப ஆசை. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை அதை படிக்க முடியாத ஒரு இது. ஏன்னா இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கே உண்மையிலேயே வந்து டைம் பத்தலை. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாபில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் புக்ஸ் எல்லாமே என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், அதுவும் வந்து பழைய சிலபஸ்லாம் பார்த்திங்கன்னா அத்தனை பாடல் அத்தனை இதை படிச்சிருப்போம். அது எல்லாமே அதோட ஒரிஜினல் புக்கிலேருந்து படிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை தனிப்பட்ட முறையில். ஸோ அந்த மாதிரி அந்த சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் வந்து போடுவாங்க. காலையில் போடுவாங்க, ஏர்லியராகவே போடுவாங்க, 6:30-7 மணி நினைக்கிறேன். அந்த ராசி பலனுக்கு முன்னாடியே போடுவாங்க. அது வந்துட்டு வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அந்த பாடல் வரிகள் நமக்கு அது எக்ஸாமுக்கு இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, 31வது கேள்வி, சீவக சிந்தாமணி மற்றும் மணிமேகலை அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்ட பின்னணியில் மிக முக்கியமான ஆளுமையாக இருந்தவர்? இப்போ சீவக சிந்தாமணி மணிமேகலையுமே வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்கிறத பார்த்தோம். 1887, மணிமேகலை பார்த்தீங்கன்னா 1898. அப்படி அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கிய ஆளுமையாக அதுக்கு பின்னாடி இருந்த எல்லா ஒர்க்கையுமே செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அயோத்திதாசர் அவர்கள், அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அவர் தான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. ஓகேங்களா? 32வது கேள்வி, வள்ளலார் பதிப்பித்த படைப்புகள். பதிப்பித்ததுன்னா வந்துட்டு அவர் இயற்றினது கிடையாது, அதை ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. அதை வந்து பதிப்பிச்சு இவங்க வந்துட்டு திரும்பவுமே வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 படைப்புகள் இருக்குது. சரிங்களா? என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்மய தீபிகை. சின்மய தீபிகை. அடுத்து 2வது
ஒழிவிலொடுக்கம். ஒழிவிலொடுக்கம். மூணாவது வந்துட்டு தொண்டை மண்டல சதகம். தொண்டை மண்டல தொண்டை மண்டல சதகம். இதெல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு எழுதின புக்ஸ், அதை திரும்ப வந்து பதிப்பிக்கிறாங்க புதுசாக வந்துட்டு அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அதை வெளியில் வந்து ரீபப்ளிஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் பதிப்பிக்கிறது. 33வது கேள்வி, காத்தவராயனின் ஆசிரியர் பெயர் என்ன? இந்த கேள்வியை பாருங்க. காத்தவராயனின் ஆசிரியர் பெயர். இப்போ காத்தவராயன் அப்படின்னா யாருன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். காத்தவராயன்னா வேற யாரும் இல்லை, அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அயோத்திதாசர் இவருடைய இயற்பெயர் தான் காத்தவராயன். இவர் எப்படி வந்துட்டு அயோத்திதாச பண்டிதராக மாறினார் அப்படின்னா, இவருடைய ஆசிரியர், இவருக்கு டீச் பண்ண டீச்சர், காத்தவராயனுடைய டீச்சர், அவருடைய பெயர் தான் வந்துட்டு வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர். வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர். சரிங்களா? இவர் மேலே இருக்கிற அந்த அன்பின் காரணமாக, அந்த மரியாதையின் காரணமாக, அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த அந்த குருவோடைய அந்த இதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே இல்லை ஒரு ரெஸ்பெக்ட், அதனால் இவரோட பேரையே தனக்கு வந்து மாற்றிடுறாரு. காத்தவராயங்கிற பேரை அயோத்திதாசர்னு வந்து மாற்றிக்கிறாரு. ஆனால் உண்மையிலேயே அந்த பேர் யாருன்னா வல்லக்காலத்தி அயோத்திதாச பண்டிதர்னு ஒருத்தர் இருந்திருக்க ஒரு டீச்சரு. அவர் தான் காத்தவராயனுக்கு வந்துட்டு தமிழ்லேருந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. சரிங்களா? அந்த ஒரு விசுவாசம் ப்ளஸ் ஒரு ரெஸ்பெக்ட், அவுட் ஆஃப் ரெஸ்பெக்டில் வந்துட்டு அவர் காத்தவராயன் தன்னுடைய பேரை அயோத்திதாச பண்டிதராக வந்துட்டு மாற்றிக்கிறார். இது எப்படின்னா தமிழில் வரும்ல, அதை வாணிதாசன், பாரதிதாசன். தாசன்னா அவங்க மேலே வந்து அன்பு கொண்டவர்கள். அதனால் அவங்க வந்துட்டு பாரதி இது மோகித்து பாரதிக்கு மேலே இருக்கிற அன்பினால் அவங்கள பேர் வந்து பாரதிதாசன். அதே மாதிரி வாணிதாசன்னா, வாணிங்கிறது அவங்க வந்து லவ் பண்ண ஒரு பொண்ணு, அது ஒரு லேடி. அந்த லேடியோட பேரை தான் இவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார், வாணிதாசன் அப்படின்னு வந்து மாற்றிருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி காத்தவராயன் என்ன பண்ணிடுறாரு, அவருடைய ஆசிரியர் பேர், டீச்சர் பேரையே தனக்கு வந்து வச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் 34வது கேள்வி, ராமலிங்க அடிகளார் பாடிய பாடல்களின் திரட்டு எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளன? இப்போ இவர் வந்து மொத்தம் 6000 பாடல்கள்னு பார்த்தோம். அந்த பாடல்கள் வந்துட்டு திருமுறையாக வந்துட்டு பிரித்து வந்துட்டு வச்சுருக்காங்க. அப்படி எத்தனை திருமுறைகளாக வந்து பிரித்து வச்சுருக்காங்கன்னா 6 திருமுறைகளை வந்து பிரிச்சிருக்காங்க. 6 திருமுறைகள், 6000 பாடல்கள், 6 திருமுறைகள். மேபி ஒரு திருமுறையில் 1000 பாடல்கள், அந்த பேசிஸ் வந்து இது பண்ணியிருக்கலாம், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் இதுதான் நம்பர். 6 திருமுறைகளாக வந்துட்டு அவருடைய பாடல்கள் வந்துட்டு பகுக்கப்பட்டுள்ளது. 35வது கேள்வி, ஒரு பைசா தமிழன் இதழின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? அது வந்து ஒரு பைசா தமிழன் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ, 1907 அயோத்திதாச வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த இதழுக்கு வந்து ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னு இருக்கும் இல்லையா, அங்கேருந்து அது வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கும். அப்படி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராயப்பேட்டையிலேருந்து தான் அதனுடைய வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் வேலை எல்லாமே வந்துட்டு நடந்துச்சு. ராயப்பேட்டை. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு 10th கொடுத்துருக்க மாட்டாங்க, 12th கொடுத்துருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து 12th வந்து கொடுத்துருப்பாங்க, 12th எத்திக்ஸில். 36வது கேள்வி, வள்ளலாருடைய உரைநடை மற்றும் செய்யுள் படைப்புகள். அங்கே மேலே பார்த்தது பதிப்பித்த படைப்புகள், இது வந்துட்டு இயற்றியது, இவரே வந்து சொந்தமாக எழுதுனது உரைநடை மற்றும் செய்யுள் படைப்புகள். இப்போ செய்யுள் பார்த்தீங்கன்னா திருவருட்பா, இவர் வந்துட்டு எழுதிட்டார், அவருக்கு தோணின பாடல்லாம் வந்துட்டு அப்படியே வந்து எழுதி வச்சிட்டாரு. அதை அவங்க சீடர்கள் பகுப்பாக பிரித்து 6 பகுப்பாக பிரித்து அந்த இது 6 திருமுறைகளாக பிரித்து அதை வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக வந்துட்டு எல்லாமே வந்து கம்பைல் பண்ணி ஒரு தலைப்பில் வந்து வெளியிடுறாங்க. அதுதான் வந்து திருவருட்பா. ஆனால் அதை இயற்றினது யார்? வள்ளலார் அவர்கள். அந்த பாடல்களை, செய்யுள் பாடல்களை. சரிங்களா? அது வந்து திருவருட்பா. இப்போ உரைநடைன்னு வந்தீங்கன்னா, உரைநடையில் பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 உரைநடை இருக்குது. சரிங்களா? மனுமுறை கண்ட வாசகம், மனுமுறை கண்ட வாசகம். 2வது வந்துட்டு ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். இந்த 2 உரைநடை படைப்பு வந்துட்டு இயற்றுனது யாருன்னா வள்ளலார் அவர்கள். பதிப்பித்தது வேற, இவர் கைப்பட எழுதுனது வேற. இவர் உரைநடை ப்ளஸ் செய்யுள்கள் இயற்றியிருக்காரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இது அந்த 12th எத்திக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பதிப்பித்த நூல்கள் 3, உரைநடை நூல்கள், அப்புறம் செய்யுள் படைப்புகள் வந்து ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷனை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. 37வது கேள்வி, ராமலிங்க அடிகளாரின் திருவருட்பாவில் முதல் 4 திருமுறைகளை வெளியிட்டவர் யார்? இப்போது இவருடைய இது வந்துட்டு இவருடைய சீடர்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணுறாங்களா? அப்படி பண்ணதில் முதல் 4 திருமுறைகள், 6 திருமுறைகளாக வந்துட்டு அதை வந்துட்டு பகுத்துருக்காங்களா, அதை பிரித்து வச்சுருக்காங்க. அதில் முதல் 4 திருமுறைகளை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தோம்னா ராமலிங்க அடிகளாருடைய தலைமை சீடர், அதாவது பிரைமரி சீடர்னு சொல்லலாம். அதாவது தான் ஃபஸ்ட்டு தலைமை சீடர் யாருன்னா
தொழுவூர், அது ஊர் பேரோடு இருக்குது. ஏன்னா புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க, அதனால் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. தொழுவூர் வேலாயுதனார். தொழுவூர் வேலாயுதனார் அவர் வந்து தலைமைச் சீடர். யாருடைய தலைமைச் சீடர்? ராமலிங்க அடிகளாருடைய தலைமைச் சீடர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த திருவருட்பால இருக்க முதல் 4 திருமுறைகளை வந்துட்டு இவர் பப்ளிஷ் பண்ணுறாரு. இவர் மூலமாக தான் அந்த 4 திருமுறைகளுமே வந்துட்டு வெளிவருது. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்ட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th தான் இருக்கும். 10th வந்துட்டு பேசிக்காக இருந்துச்சு. 11th ஆக்சுவலாக சொல்ல போனால் பாயிண்ட்ஸே இல்லை, சின்ன பாயிண்ட்ஸ் தான். 10th கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி பாயிண்ட்ஸ் ஆகுது. 12th எத்திக்ஸில் போகும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தது. அதனால் எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஒரே டாக்குமெண்ட்டாக எடுத்து வந்து ஒரே வீடியோவாக கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு அந்த தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள்னு பார்த்தோம்னா அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார். இது போக நமக்கு வந்து பெரியார் பற்றி படிக்கணும், அது நம்ம தனியாகவே படிச்சிடும். அதனால் இதில் கொண்டு வரல. அதுக்கு இன்னும் பழைய சிலபஸில் பார்த்திங்கன்னா வைகுண்ட சுவாமிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்சி ராஜா, அப்புறம் வந்துட்டு இது இன்னொருத்தர் வந்து ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். இதெல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு, அதாவது 10th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 10வது லெசனாக ஒன்று இருக்கும், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ட்டு. அந்த லெசனில் இவங்க வந்துட்டு எம்சி மயிலை ராஜா ப்ளஸ் இவர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் பற்றி வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த லெசன் பார்க்கும்போது அந்த டாப்பிக்கும் சேர்த்து பார்த்தோம். ஏன்னா அதையும் இதில் கொண்டு வந்தோன்னா 10வது பாடம்னு வந்து அந்த பாடத்துக்கான ஒன்லைனர் பார்க்கும்போது அந்த மறுபடியும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா திரும்ப அதே கொஸ்டினை திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை தனியாக வச்சுட்டேன், இதை அவங்க தனியாக வச்சுட்டேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார், வள்ளலார் ப்ளஸ் வந்து அயோத்திதாச பண்டிதர், இவங்களுடைய டாப் டு பாட்டம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது போக நம்ம தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் இன்னும் 2-3 பேர் படிக்க வேண்டியது இருக்குது. பெரியார் நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ்லையும் படிப்போம், ப்ளஸ் வந்துட்டு அவருக்கு இது வந்துட்டு தனியாகவே அவரெல்லாம் வந்து தனியாகவே படிக்கணும். ஸ்கூல் புக்குன்னு இல்லாமல் அவருக்கு வந்துட்டு டாப் டு பாட்டம் தனியாகவே படிக்கணும், அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எம்சி ராஜா அவர்கள், ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள். அப்படி வந்து நம்ம வந்து கம்பைல்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கடைசி கேள்வி, 38வது கேள்வி, ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்று கூறியவர் யார்? இங்கே பாருங்கள், பௌத்தர்கள் அதில் ரிலேட்டடாக வந்துட்டாலே கண்ணை மூடிட்டு வந்து நீங்கள் போட்டுறணும் அயோத்திதாசர்ன்ட்டு. சரிங்களா? அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். ஏன்னா அவர் பௌத்தத்துக்கு மாறினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பௌத்தத்துக்கு வந்து கனெக்ட் பண்ணியே தான் பேசியிருப்பார். அதனால் பௌத்தர்கள் பற்றி இந்த யூனிட் 6 தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்டதில் வந்து சீர்திருத்தத்தில் ஏதோ ஒரு கேள்வி பௌத்தத்தை சம்மந்தப்பட்டு வருதுன்னா ஆப்ஷனில் கண்டிப்பாக அயோத்திதாசர் இருப்பார். கண்ணை மூடிட்டு வந்து மார்க் பண்ணிருங்க அயோத்திதாசன். ஓகேங்களா? ஸோ 38 கேள்விகள் தான் மொத்தமாக இருக்குது. அயோத்திதாசர் ப்ளஸ் ராமலிங்க அடிகளாருக்கு. இது போக 1-2 கேள்விகள் நான் வந்து இதுலேயுமே பார்த்தேன். வெங்கடேஸ்வர் சார் புக் வந்து தற்கால இது வரலாறுன்ட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த புக்கில் பார்த்தேன். இந்த புக்கை தாண்டி ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அது ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணால் போதும். நான் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது. ஏன்னா அவர் வந்து அது புக்கை எழுதியிருப்பார். அதில் நமக்கு ஃபேக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும், அங்கங்கே வந்து கம்மியாக இருக்கும், நிறைய வந்துட்டு கதை வதிவில் இருக்கும். அதோட பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். நம்ம இது இங்கே ஒரு நிமிஷம் பாருங்கள், இந்த டெலிகிராம் சேனல் இருக்கு பாருங்கள், RK_Academy_Light. ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த பிடிஎஃப் வேணும்னாலும் கொடுக்குறேன். இல்லை அந்த தற்கால வரலாறுடைய அயோத்திதாச பண்டிதர் ப்ளஸ் வள்ளலார் அவங்களுடைய இதை மட்டும் கட் பண்ணி கொடுக்குறேன். அதை ஜஸ்ட் வாசித்து பாருங்கள். ஏன்னா அது வந்துட்டு படிக்காமல் போக வேண்டாம், அது ஒரு வாசித்து மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் ஒன்லைனர்ஸ் அந்த மாதிரிலாம் வேண்டாம். ஏன்னா ப்ரைமரியாக நமக்கு புக்கு தான் மெயின். புக்கை முடிச்சுட்டு இதுக்கு மேற்கொண்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை, அதில் இருக்குது. அது ஜஸ்ட் வந்து ரீட் மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட் உங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸ் வந்து இதுதான். இந்த இதை முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா இதிலே வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது, இதிலே ரிப்பீட்டடாக நிறைய பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இதை தாண்டி ஓகே இதெல்லாம் நிறைய கேட்டுட்டோம், ஓகே வெளியில் போகலாங்கிற ஒரு தாட்டில் வந்து வெளியில் போனாங்கன்னா அந்த புக்கில் இருந்தால் வரதுக்கான வாய்ப்புகள் 100% அதில் தான் கேட்குறாங்க. அப்போ அதை ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம திரும்ப சொல்கிறேன், அவுட் சோர்ஸ் போகிற விஷயத்தில் நீங்கள் மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி படித்த விஷயம் தான் இருக்கும். அதை வந்துட்டு ஒரு புக், ஒரு நாவல் படிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை ரீட் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கே வந்துட்டு நீங்கள் செக்ரிகேட் பண்ணி எடுத்துருவீங்க. அதை மட்டும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏதோ ஒரு நோட்டில் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த நோட் பண்ணி வைக்கிறீங்கள அந்த பாயிண்ட்டு தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். புரியுதுங்களா? அவுட் சோர்ஸ் எப்படி படிக்கணும்னு. இப்போ ஸ்கூல் புக்ஸ் எடுத்திங்கன்னா எல்லாமே மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது வந்துட்டு நம்ம எப்படி தமிழுக்குலாம் சொல்லுவாங்கள்ல, அட்டை டு அட்டை படிக்கணும், எது வேணாலும் கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கும் எந்த பாயிண்ட் வேணாலும் கேட்பாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஒரு லெசன் எடுத்தோம்னா டாப் டு பாட்டம் இருக்கிறது அத்தனையுமே வந்து படிச்சுக்கணும். அதில் இருக்க கான்செப்ட் ஃபேக்ட் எல்லாமே மனப்பாடம் பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கு ரிலேட்டடாக அவுட் சோர்ஸ் போகும்போது எந்த புக் ரெஃபரன்ஸ் புக் எடுக்கிறோமோ அந்த ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே உட்காந்து மறுபடியும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ரீட் பண்ணணும். ஒரு நாவல் படிக்கிற மாதிரி, கதை புக் படிக்கிற மாதிரி ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு வரும்போதே அங்கங்கே வந்துட்டு சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் வரும். அதை ஒன்று ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைலைட்டர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லையா தனியாக ஒரு நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. சின்ன ஹிண்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அதில் அப்படி வந்து லெசன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ். ஏன்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி புக்கிலே கவர் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட்டை திரும்பவும் எழுதாதீங்க. புக்கில் இல்லாத பாயிண்ட்ஸ்
அவுட் சோர்ஸில் இருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமமாக கிறிஸ்பாக பார்த்தோம்னா 10லேருந்து 15 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதுவே ஜாஸ்தி, ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம புக்கில் படிச்சிட்டோம். அப்படி இருக்க அந்த ஒரு 10 to 15 பாயிண்ட் அதை மட்டும் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். அந்த மாதிரி வந்துட்டு தனியாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புக்கு பக்கமே போக தேவையில்லை. இந்த நோட்ஸை மட்டும் படிச்சிருங்க. ஸ்கூல் புக்கு அந்த நோட்ஸ் முடிஞ்சது, ரெண்டுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக வந்து கவர் பண்ண ஒரு மாதிரி ஆகிடும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு அவுட் சோர்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான மெத்தட். யதார்த்தமாக இப்படி தான் படிக்கணும். மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோவே முடிஞ்சது. நான் ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் வந்து அவுட் சோர்ஸ் எப்படி இது பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் நல்லா சேவ் ஆகும். ஏன்னா டைம் தான் நமக்கு இருக்கிறது ரொம்ப 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 வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, கிடைக்காத ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் திரும்ப அதில் வந்து மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சப்ஜெக்ட் இன்னும் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக அடுத்த வந்துட்டு கவர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள் அந்த டாப்பிக்கில் இன்னும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் இருக்க 10வது லெசன். அந்த பார்த்துட்டோம்னா செகண்ட் ஹாஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆர்கியலாஜிக்கல் ரிலேட்டட், அதாவது வந்து அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த சம்மந்தப்பட்டது, சங்ககாலம் சம்மந்தப்பட்டது, சங்ககால இலக்கியம் முதல் இக்காலம் இலக்கியம் வரை வந்து திருக்குறள் எல்லாமே பார்க்கணும். அது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அப்புறம் வந்துட்டு விடுதலை போராட்டத்தோட பெண்களின் பங்கு, அப்புறம் தமிழ்நாட்டின் சீர்திருத்தம் ப்ளஸ் தமிழ்நாட்டில் நடந்த சமூக மாற்றங்கள், இது எல்லாமே ஒரு பார்ட்டு. இதில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் நம்ம முடிச்சிட்டோம். ஆன்லைன் டெஸ்ட்டை முடிச்சிட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த சமூக சீர்திருத்தவாதிகள் ப்ளஸ் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அதையுமே இன்னும் ஒரு டெஸ்ட்டு பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். இதில் பேலன்ஸ் இருக்கிறது வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த லெசன் அப்படின்னு வந்துட்டு நமக்கு கிடையாது. அதனால் அங்கங்கே இருக்கும். அது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரு வீடியோவாக நம்ம வந்துட்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலோட விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து அவங்க இது எந்தெந்த பெண்கள்லாம் பங்களிச்சிருக்காங்கிறத பாயிண்ட்ஸ் வந்துட்டு அங்கங்கே புக்ஸில் செதறி கிடக்கும். அதை நான் வந்துட்டு தொகுத்து ஒரே இதாக வந்து ஒரு எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ அதை வந்து கொண்டு வரேன். அதை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? அதை முடிச்சுட்டு ஏன்னா இந்த செகண்ட் ஆஃப் முடிச்சிட்டோம்னா இதுலேருந்து ஒரு மினிமம் 8 கேள்வி ஷோராக வரும். மினிமம் 8 கேள்வி வந்து இந்த பார்ட்லேருந்து ஷோராக வரும். அப்போ ஒரு 6-7 டெஸ்ட் இருக்குன்னா அந்த 7 டெஸ்ட் வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். உங்கள் கையில் 8 மார்க் வந்து மினிமமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட் போகலாம். இலக்கியம் பேஸஸ், தொல்பொருள் ஆராய்ச்சி பேஸஸ், அதை முடிச்சோம்னா அதுலேருந்து ஒரு 8லேருந்து 7 கேள்வி, 15லேருந்து 17 கேள்வி சாலிடாக உங்கள் கையில் இருக்கும். அதுக்கு மீதி இருக்கிற 3 கேள்விகள் அவுட் சோர்ஸ்லேருந்து வருதா இல்லை இதிலே கொஞ்சம் ட்விஸ்டடாக வருதா, அதுதான் ஸ்டாண்டர்டாக அப்படியே புக்கில் இருக்கிறது வருது. 15 to 17 கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே வந்துடும். அதில் வந்து மாற்றமே இல்லை. அதை வந்து எப்படிங்கிறத போக 1 by 1 பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப இந்த எண்டில் கொஞ்சம் நிறைய பேசிட்டேன். அதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு சகிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.